ஸோ அண்ணாமலை எந்த ரோலில் வந்துட்டார் இப்போது? அட்வைசர் ரோலில் வந்துட்டார். ஓகே, அட்வைசர் ரோலில் வந்துட்டு சொன்னாராம் இந்த மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் கேட்டாராம் அதிமுக கூட்டணி எப்படி இருக்கும்னு. தேர்தலுக்கு பிறந்து தொடர்ந்தால் ஆச்சரியம்னாராம். ஓ, தேர்தலுக்கு பிறகு என்ன காரணம்னா ஐபி போன நியூஸ் சிலதெல்லாம் கிராஸ் செக் பண்ணியிருக்காங்க. ஐபியிலேருந்து போகிற நியூஸ் எல்லாமே மத்திய பாஜக நம்புறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், அதிமுக சில இடங்களில் பாஜக கொடியை எடுத்துக்கொண்டு வர வேண்டாம் என்று கூறுகிறது. அப்படியா? பர்டிகுலர்லி இஸ்லாமிய பெருமக்கள் வாழும் இடங்களில். சரி, அது ரைட்டு. மற்ற இடத்துல எல்லாம் உங்களுக்கு பாஜக கொடியை கண்ட உறுத்துது. எப்படி விசிகா வந்து கொடியை எடுத்துகிட்டு டிஎம்கே பட்டியலின மக்கள் ஏரியாவுக்கு மட்டும்தான் விசிகா கொடியோட போகுது. மீதெல்லாம் விசிகா கொடி கிடையாது. மேடையில் பிரேமலதாவோட சண்டை கணத்தில் அரைஞ்சி அதெல்லாம் வேறு கதை, அதெல்லாம் அது உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி பாஜகவை அதிமுக ஒதுக்குகிறதா என்ற கேள்வி கேட்கப்பட்டது. ஸோ எலெக்ஷனுக்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணி நீடிக்குமாங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. சந்தேகம் இருக்குது. அதுக்கு என்ன சொன்னான்னு தெரியல, அந்த டீட்டெயில் நமக்கு தெரியல. அது கேள்வியாக கேட்கப்பட்டது. ஓகே, எல்லா கேள்வியும் கேட்டாங்க அவர்கிட்ட. இருக்குமா, தொடருமா, தொடராதா, இருக்குமா, போகுமா, போகாதான்னு. அப்போ சொன்னாரா நம்மளை சொன்னாரா நடந்தது, நீ சொன்ன நடந்ததை பற்றி விட்டுருவோம். 29 தேர்தலில் பாஜக தனியாக போட்டி போடும். 40 சீட்டில் போட்டி போட்டு 20 சீட் ஜெயிக்கும். அப்போ கடந்த பாராளுமன்றத்தை அப்படின்னு ஆரம்பித்தாரோம். கடந்த பாராளுமன்றத்தில் நம்ம தோக்கடிக்கப்பட்டோம். யாரால? ஓன் பிஜேபிக்காரனால பல இடங்களில். அது இல்லாமல் கிராஸ் ஓட்டிங் ஆகிடுது. அது இல்லாமல் ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு கட்சியை வளர்க்கலை. இப்போ வளர்த்தாச்சு. இன்னும் 3 ஆண்டு காலம் இருக்குது. கட்சியை வளர்த்து உங்களுக்கு வேணுங்கிற 20 எம்பியை நான் கொடுக்குறேன். அப்போ will you become ஸ்டேட் பிஜேபி பிரசிடென்ட் அகைன்னு கேட்டான். டெல்லி என்ன முடிவு போனதான் எடுத்துக்க தயார். நீங்கள் திருப்பி மாநிலத்தில் வரணும்னா வரேன், எம்பிஏ போகணுன்னா போகிறேன். நான் இனியும் காரியகாத்த எனக்குன்னு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் கிடையாது. ஓகே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறேன். நீ கட்சிக்கு பிரச்சாரம் பண்ணான்னு சொல்லாதீங்களா, போனால் போய் ஃபார்ம் ஹவுஸில் உட்காந்துக்கிறேன், போகணுன்னா போகிறேன் அப்படி சொன்னோடனே டெல்லி நெகிழ்ந்து போச்சான். ஏன்னா இப்படி இவ்வளோ எல்லாரும் அவரை தரக்குறைவாக பேசி கூட அவர் இவ்வளோ. அப்புறம் சொன்னாராம், நான் என்னை எதிர்க்கும் 4 தலைவர்களுடைய தொகுதியில் முதல்ல பிரச்சாரத்தை ஆரம்பிப்பேன். எல் முருகன், தமிழிசை, நயினார், வானதி. டெல்லி கேட்டுதான் போய் நான் இல்லை நாளைக்கு வந்து நீ அவங்கள பண்ணல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது, உங்களை செலக்டிவாக பண்ணீங்க, நாளைக்கு ஆரம்பிக்கணும், அப்புறம் காந்தி கீந்தி எல்லாருக்கும் பண்ணிடுறேன்.